ஆனா பாஜக என்ன பண்றாங்க அப்படின்னா அது ஏதோ மிகப்பெரிய ஒரு ரகசியமாக இருக்கு. என்ன பண்றாங்கன்னே தெரியல. 10 கிலோ மிக்சர் ஆர்டர் பண்ணியிருக்காங்களாம். அது முடியட்டும். எங்க தேர்தலில் தோல்வி அப்படின்றது ஜகஜம் அப்படின்னு தான் சொல்லிட்டு போனோம். அப்போ ஒரு எதிர்கட்சியா செயல்படுறதை விட்டுட்டு தாவேக்காக ஆதரவு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நேர்மாறா போயிட்டு ஒரு வருஷம் டைம் கொடுங்கன்னா ஒரு வருஷம் டைம் கொடுங்கன்னு யாருக்கு சொல்றாங்க? திமுகவுக்கு சொல்றாங்களா, இல்ல அண்ணாமலைக்கு சொல்றாங்களா, இல்ல பாஜகவுக்கு சொல்றாங்களா? தாவேக்கா அவங்க தெளிவாதான் இருக்காங்க. பாஜகவை நாங்க சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு. இவங்க தான் தேவையில்லாம முட்டு குத்து நிற்கிறாங்க. புரியுதுங்களா? இவங்க ஆதரவு யாராவது கேட்டாங்களா? அண்ணாமலை மறுபடியும் இங்க கமலாலயத்துக்குள்ள நுழையிற வரைக்கும் அது அப்படிதான் இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் லலிதா. இடைத்தேர்தலுக்கு பின் உதயநிதி அவர்கள் கைதாகிறார் அப்படின்ற பேச்சுனா பரவலா பேசப்பட்டு வருது. எதற்காக உதயநிதி அவர்கள் கைதாகிறார்? இதற்கு பின்னணி என்ன சார்? இதெல்லாம் டுபாக்கூர் செய்தின்னு தான் நான் சொல்றேன். திடீர்னு எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும்? அதாவது நார்மலா இங்க தமிழ்நாட்டுல கைது அப்படின்னு சொன்னா அது இடி இப்படித்தான் நம்ம பாக்குறோம். செந்தில் பாலாஜி அவர்கள் கைதும் இடி தான் பண்ணாங்க. அப்போ இடி பண்ணணும் அப்படின்னா முதல்ல பிரெடிகேட் அஃபென்ஸ் ஒண்ணு வேணும். அப்போ இங்க தமிழக காவல்துறை அவர் மீது ஏதாவது ஒரு எஃப்ஐஆர் போடணும், கேஸ் இருக்கணும். அதுக்கப்புறமா தான் இடி உள்ள வருவாங்க. இதுல செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த டெண்டர் விஷயம் சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லியிருக்காங்க. கே நேரு அவர்களுக்கு எதிராக எஃப்ஐஆர் போடணும்னு இடி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இந்த தரப்புல எதிர்த்து போனாங்க. டான்ஜெட்கோ கூட போனாங்க. அண்ணாமலை அவர்கள் கேட்டாரு, எதுக்கு இவங்க எதிர்த்து போனோம், இப்பதான் ஆட்சி மாறி விட்டது அப்படின்னு. இன்னும் அதுல எஃப்ஐஆர் போட்டாங்களான்னு தெரியல. அதுவே இன்னும் பெண்டிங்ல இருக்கும்போது நீங்க உதயநிதி கைது அப்படின்னா இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையா? ஏன்னா இடைத்தேர்தலுக்கு பின் திமுக ஊழல் பட்டியல விஜய் அவர்கள் கையில் எடுத்து அது ஒன்னொன்னா அந்த அமைச்சர்கள், அதாவது அனிதா ராதாகிருஷ்ணன்ல இருந்து உதயநிதி அவர்கள் வரை கைதாக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற செய்தி. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எதிராகவும் அந்த விசாரணைக்கு அனுமதி கொடுக்கணும், ஈவன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக இதெல்லாம் கொடுக்கணும்னு மறுபடியும் அவங்க ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கே ஒன்றும் இது பண்ணல. சரி, இடைத்தேர்தல் அப்படின்னா இன்னும் ஒரு 6 மாசத்துக்குள்ள ரிசைன் பண்ணி இப்பதானே ரிசைன் பண்ணாரு, 6 மாசத்துக்குள்ள. ஸோ இன்னும் டைம் இருக்குது. அதுக்குள்ளெல்லாம் ஒன்றும் நடக்காது. சரி, நான் என்ன கேட்குறேன்னா, ஊழல் பட்டியல் அப்படின்னா முதல்ல அது இடைத்தேர்தலுக்கு அப்புறம் ஏன் வெயிட் பண்ணணும்னு எனக்கு புரியல. இப்பவே எடுக்கலாம, இப்பல இருந்து விசாரணை ஆரம்பிக்கலாம. நீங்க இடைத்தேர்தலில் ஜெயிச்சு அதுக்கப்புறம் எங்களுக்கு தனி மெஜாரிட்டி வந்த பிறகு ஏன் விசிகா கம்யூனிஸ்ட் எல்லாம் ஊழல் மீது நடவடிக்கை எடுத்தா ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லையே, அவங்க இல்லாம இப்ப தூய சக்தி ஆயிட்டாங்களே. அதனால ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தா நிச்சயமா அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. இது இடி அப்படின்னா மட்டும்தான் இது பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இவ்வளவு நாளா. தமிழக அரசு அவங்க அமைச்சர்களாக இருக்கின்றார்கள், விசிகா, ஐயுஎம்எல், காங்கிரஸ்லாம். அப்படி இருக்கச்ச நடவடிக்கை எடுத்தா சட்டம் தன் கடமையை செய்கிறது அப்படிதான் சொல்லணும். அதெல்லாம் எதிர்க்க முடியுமா? நான் தப்பு இல்லையா? ஆனா இப்ப இடைத்தேர்தல் கிட்டத்தட்ட 4 சட்டமன்ற தொகுதிகள் 5 கிட்ட காலியாக இருக்கு. அந்த இடைத்தேர்தல் ப்ராசஸ் ஆனது எப்படி போகுது? இந்த 5ல யாரு போட்டியிட போறாங்க? இப்ப அதிமுகல இருந்து 3 பேர் வர வெளியே வந்திருக்காங்க, தாவேக்கால இணைந்திருக்காங்க. இன்னும் வர காலங்கள்ல வேற யாராச்சும் வர வாய்ப்பு இருக்கா? எப்படி போக போகுது சார்? இப்போதைக்கு 5, இன்னும் ஒரு வாரம் போட்டோமே, அப்போதான் மொத்தம் எவ்வளவு அப்படின்னு தெரியும். ஏன்னா இந்த பக்கம் ஆதரவா ஓட்டு போட்டவங்க 25 பேர், அதுல 3 பேர் திரும்பி போயிட்டதா சொல்றாங்க எடப்பாடியார் கிட்ட. ஸோ 22 தான் இப்போதைக்கு. 4 அப்படின் போது மீதி இருக்க பேர் எப்ப ராஜினாமா பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாது. இதற்கிடையில அவங்க கூட்டணியிலேருந்தே இதற்கு எதிர்த்து குரல் வந்திருக்கு, கவனிச்சிங்களா? விசிகா தரப்புல சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சேர்க்கறது தப்பு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஜோதிமணி அவர்கள், எம்பி அவர்கள், அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி குதிரை பேரத்தெல்லாம் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னு. காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே குழப்பம் இருக்கு. இன்னொருத்தர் என்ன இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, காங்கிரஸ் ஒழிக அப்படின்லாம் சொல்றாங்க. அப்பெல்லாம் ஒன்றும் தெரிய காணும், இப்போ மட்டும் நீங்க பேசுறீங்களா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ காங்கிரஸ் கட்சியிலேயே இந்த அதிமுகவை சேர்த்துக்கொள்வது அப்படின்றதுல ஒரு குழப்பம் இருக்குங்க. இப்போ அந்த 3 பேர் பிளஸ் இன்னைக்கு யாரோ ஒருத்தர் ரிசைன் பண்ணார் அப்படின்னு சொன்னாங்க. மொத்தம் எத்தனை பேர் வரும்னு தெரியல. சரி, எத்தனை பேரா இருந்தாலும் ரிசைன் பண்ண அத்தனை பேருக்கும் சீட்டு கொடுப்பாங்களான்னா அதுதான் எதிர்பார்ப்பு. அதனாலதான் அவங்க ரிசைன் பண்ணியிருக்காங்க. இதனோட முன்னாள் சபாநாயகர் அப்பாவு அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் பெட்டிஷன் பெண்டிங்ல இருக்கு. அவர்கள் இந்த மாதிரி கட்சி கட்டுப்பாட்டை மீறி ஓட்டு போட்டாங்க, அந்த கொரோனா இதை மீறி.
அதனால அவர்களுடைய பதவியை பறிக்க வேண்டும் அப்படின்னு கட்சி தலைமை வந்து அவைத்தலைவர்கிட்ட லெட்டர் கொடுத்திருக்காங்க. இந்த சிச்சுவேஷன்ல அவர்களுடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன, அவசரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு மாநிலத்துல இது மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இவங்களை வந்து கட்சி தாவல் தடை சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படின்னும் போது அதுக்குள்ள அவங்க ரிசைன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இடைத்தேர்தல் வருது, அதுல ஏதோ ஜெயிச்சு வராங்க. அதுக்கப்புறம் பாஜக அந்த மெஜாரிட்டி ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஆனா அது வந்து பெரிய அளவுல கோர்ட்டுக்கு எடுத்து செல்லப்பட்டு அது கேஸா வரல. அதனால அது எப்படின்னு தெரியல. பட் இது வந்து நிச்சயமா அதிமுக தரப்புல அவங்க கோர்ட்டுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்க வந்து அவங்க பதவியிலிருந்து நீக்க வேண்டும் கட்சி தாவல் தடை சட்டப்படி அப்படின்னு நாங்க வந்து ஒரு பெட்டிஷன் கொடுத்திருக்கும் போது அவங்க ராஜினாமா பண்றதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது ஒரு பேரலல் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு அரசு ஊழியர் அவர் மீது வந்து ஒரு டிபார்ட்மெண்டல் என்கொயரி, துறை ரீதியான விசாரணை போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த நேரத்துல நான் ராஜினாமா பண்றேன் அப்படின்னு சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இருங்க, அங்க வந்து டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் போயிட்டு இருக்குது, அதனுடைய முடிவு என்னன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு, சப்போஸ் அவர் ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜ்ல இருந்தாலும் அதுக்கு முன்னாடி விஆர்எஸ் கொடுக்குறாருன்னா அதை ஒத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஆதவர்ஜுனா அவர்கள் சவால் விட்டுருக்காரு. அதாவது என்னன்னா, எழுதி வச்சுக்கோங்க நான் சொல்றத, வர தேர்தல் எல்லாமே பாத்தீங்கன்னா அதிமுகவும் திமுகவும் ஒன்றா சேர்ந்துதான் தேர்தலை சந்திக்க போறாங்க, நான் சொல்றதை வேணா நீங்க எழுதி வச்சுக்கோங்கன்னு சவாலா அவ்வளவு நம்பிக்கையா சொல்றாரு. உண்மையாவே அப்ப அந்த இரண்டு கட்சிகளும் வந்து ஒன்றிணைய, அதாவது தாவேக்காவை வீழ்த்த ஒன்றிணைய ரெடியா இருக்காங்களா? ஏங்க திமுக அதிமுக ஒன்னா சந்திக்கும்னா அதுல உங்களுக்கு என்ன வந்தது? நேத்து வரைக்கும் வந்து வன்னியரசு அவர்கள் தாவேகா தலைவரை எதிர்த்து என்னென்னலாம் பேசினார்னு தெரியும். இன்னைக்கு அவரை மந்திரி சபையில உட்கார வச்சு நீங்க அழகு பார்க்கலையா? அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தீங்கன்னா அப்புறம் இவங்களை வந்து ஏன் சேரக்கூடாதுன்னு சொல்லி, சேரக்கூடாதுன்னு ஏதாவது என்ன அரசியல் சட்டத்துல தடையா வச்சுக்கிறாங்க திமுக அதிமுக சேரக்கூடாது அப்படின்னு, இல்ல கோர்ட்ல போயிட்டு ஸ்டே வாங்கி வச்சிருக்காங்களா? அவங்க இஷ்டம், அவங்க சேர்றாங்க, உங்களுக்கு என்ன வந்தது? ஆனா இருபெரும் எதிர்கட்சிகளா தானே சார் மக்கள் இதுவரை திமுக அதிமுகவை பார்த்திருக்காங்க. அப்ப அந்த பிசிகாவும் தாவேகாவும் தேர்தலும் போது எப்படி இருந்தாங்க? RSS பாஜக பெற்றெடுத்த பிள்ளைகள்னு திரும்ப அவர்கள் சொன்னார்ல. அப்புறம் அவங்களோட போய் கூட்டணியில இருக்கீங்க, மந்திரி சபையில போயிட்டு இடம் வாங்கிக்கிறீங்க. அப்ப என்ன RSS-ஓட நீங்க வந்து உடன்பாடு செய்து கொண்டீர்கள்னு அர்த்தமா? இல்ல சொல்லுங்க, ஆமாங்க நீங்க RSS பாஜக பெற்றெடுத்த பிள்ளைகள்னு சொன்னது பொய் இல்ல தவறு அப்படின்னா சொல்லுங்க. அப்படி ஒன்றிணைந்தாலும் தப்பு இல்ல, ஒன்றிணைந்து தேர்தலை சந்திக்கலாம் சொல்றீங்களா? ஏன் என்ன தப்புன்னு கேக்குறேன். அதை கேட்கறதுக்கு இங்க யாருக்கு யோக்கியதை இருக்குது? நேத்து வரைக்கும் வந்து எதிரும் புதிருமா சண்டை போட்டுட்டு இருந்து இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரும் போது அப்புறம் அவங்க சேரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? அப்ப விசிகாவும் தாவேகாவும் அப்படியா இருந்தாங்க? காங்கிரஸ் அவங்க ஒரு நிலைப்பாடை எடுத்து தாவேகா கூட கூட்டணி வச்சிருக்காங்க. இடதுசாரிகளும் ஒரு நிலைப்பாடுல இருக்காங்க. திமுக அவங்க தோல்விக்கான காரணத்தை தேடி அதை சரி பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுக உட்கட்சி பூசல்களை சரி பண்ணிட்டு இருக்கு. ஆனா இங்க இன்னொரு கேள்வி, பாஜக இங்க என்ன பண்ணுது? பாஜகவோட நிலைப்பாடு எப்படி இருக்கு? பாஜக ஏன் இதுவரை எதுக்கும் குரல் கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ந்துட்டே இருக்கு. பாஜக என்னதான் பண்ணிட்டு இருக்கு? அது ஏதோ ஒரு 10 கிலோ மிக்சர் ஆர்டர் பண்ணிருக்காங்களாம், அது முடியட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு 10 கிலோ மிக்சர் ஆர்டர் பண்ணுவாங்க போல இருக்கு. அண்ணாமலை மறுபடியும் இங்க கமலாலயத்துக்குள்ள நுழையிற வரைக்கும் அது அப்படிதான் இருக்கு. நீங்க கேட்டது கரெக்ட் தான். என்ன பண்றாங்கன்னே தெரியல. அதாவது திமுக முதல்ல 6 மாசம் இடையூறு செய்ய மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனா அவங்களே வந்து ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிற, ஆஹா நம்ம சப்போர்ட்டும் போயிடுச்சு, கூட்டணி கட்சியும் போயிடுச்சு, நம்மளை இப்படி தனியா புலவ விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நாட்கள்ல இருந்தே அவங்க வந்து தீவிர தாக்குதலை ஆரம்பித்து விட்டார்கள். இந்த பக்கம் அதிமுகல பொதுவா 21 தேர்தலுக்கு பிறகு பெரிய அளவில் எதிர்கட்சியாக செயல்படவில்லை எடப்பாடி அவர்கள். அவரே வந்து இப்ப பல விஷயங்களை குறித்து ட்வீட் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா பாஜக என்ன பண்றாங்க அப்படின்னா அது ஏதோ மிகப்பெரிய ஒரு ரகசியமாக இருக்கு. என்ன பண்றாங்கன்னே தெரியல, எங்க இருக்காங்கன்னு தெரியல. எங்க தேர்தல்ல தோல்வி அப்படின்றது ஜகஜம் அப்படின்னு தான் சொல்லிட்டு போனோம். அப்போ ஒரு எதிர்கட்சியா செயல்படுறத விட்டுட்டு நீங்க கேட்டீங்கல்ல கேள்வி, எனக்கு பதில் வந்துருச்சு. தாவேக்காக ஆதரவு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, ஆட்சியில அவங்க இருக்காங்க, பிரச்சனைன்னு மக்கள் கேட்கறாங்க. எதிர்கட்சியா என்ன பண்ணணும்? ஒண்ணு, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதே, ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறாங்களே, ஒரு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லணும். இல்லையா நாங்க 6 மாசம் சும்மா இருக்கோம், டைம் கொடுக்குறோம் அப்படின்னா நீங்களும் மிக்சர் சாப்பிட்டுன்னு சும்மா இருக்கணும். அதை விட்டுட்டு அந்த மந்திரியே இவ்வளவு விலாவாரியா சொல்ல நீங்க இவ்வளவு டீட்டெயிலா முட்டு குத்துனுக்கிறீங்க. இதுக்குதான் வந்து நீங்க எதிர்கட்சின்னு இருக்கீங்களா? அதுக்கப்புறம் போயிட்டு 1 வருஷம் டைம் கொடுங்க. அது வைஸ் பிரசிடென்ட் குஷ்பு சுந்தர் அவர்கள் அவங்க
வந்து சொல்றாங்க. ஒரு வருஷம் டைம் கொடுங்க, 10 நாள்ல எல்லாத்தையும் மாத்திட முடியுமா? கரெக்டு, 10 நாள்ல எதையும் மாத்த முடியாது. ஆனா 10 நாள் இல்ல, 2 நாள்ல அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் அப்படின்ட்டு இல்லாததெல்லாம் சாதனையா சொல்லிட்டு இருக்கீங்கல்ல. நல்லது நடந்தா நாங்க வந்து பெருமைப்பட்டுப்போம், மத்ததெல்லாம் திமுக மேல போடுவோம்னா ஒத்துக்க முடியுமா? அப்ப ஒரு வருஷம் டைம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க இதையும் சொல்லணும்ல. அது பாருங்க, நீங்க எதை பண்ணீங்களோ அதுக்கு மட்டும் நீங்க கிரெடிட் எடுத்துக்காங்க, மற்ற விஷயத்துக்கெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அது வந்து நேர்மையான ஸ்பீச்னு சொல்லியிருக்கலாம். அடுத்தது அண்ணாமலை அவர்கள் வந்து இப்ப நடக்கிற சில விஷயங்களை பத்தி அவரு தொடர்ந்து ட்வீட் போட்டுட்டு இருக்காருங்க. அப்படி இருக்கச்ச இவங்க வந்து அதுக்கு நேர்மாறா போயிட்டு ஒரு வருஷம் டைம் கொடுங்கன்னா, ஒரு வருஷம் டைம் கொடுங்கன்னு யாருக்கு சொல்றாங்க? திமுகவுக்கு சொல்றாங்களா, இல்ல அண்ணாமலைக்கு சொல்றாங்களா, இல்ல பாஜகவுக்கு சொல்றாங்களா? இப்படி இங்க இருக்கவங்களே அங்க தாவேக்காக சப்போர்ட் பண்ணிருக்கிறாங்க. நீங்க கேட்டீங்கல்ல பாஜக என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு, இதைத்தான் பண்ணிருக்கிறாங்க. இத்தனைக்கும் அவங்கள பாசிசம்னு ஒதுக்கி வச்சுட்டாங்க, அப்படி இருந்து இவங்க சப்போர்ட் பண்ணிருக்கிறாங்க. ரொம்ப நல்லவங்க, விளங்கிரும். அப்ப மறைமுகமா பாஜக வந்து தாவேக்காவோட கூட்டணியில இருக்கு. மறைமுகமா நேரடியா பேசிருக்கிறாங்க, நீங்க என்ன மறைமுகமான்றீங்க? இதுக்கு மேல வெளிப்படையா யாருமே முட்டு கொடுக்க முடியாதுங்க. அப்ப பாஜக கொள்கை எதிரின்னு சொன்னது எல்லாமே வந்து வெளியே ஒரு காட்டுறதுக்கு தானே சார்? நாங்க வந்து பாஜகவுக்கும் எனக்கு எந்த உறவும் இல்லை அப்படின்றதுக்கு. தாவேக்கா அவங்க தெளிவாதான் இருக்காங்க, பாஜகவை நாங்க சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு. இவங்க தான் தேவையில்லாம முட்டு குத்துனுக்குறாங்க, புரியுதுங்களா? இவங்க ஆதரவு யாராவது கேட்டாங்களா? நீங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, எங்களுக்கு ஆதரவா கருத்து சொல்றேன்னு யாராவது கேட்டாங்களா? இவங்களாதான் போயிட்டு வாண்டடா போயிட்டு வண்டியில ஏறாங்கன்னு அந்த மாதிரி அடையாத விருந்தாளியா இவங்க தான் வந்து அவங்களுக்கு முட்டு குத்துனுக்குறாங்க. தாவேகா இவங்களை சேர்க்க போறது கிடையாது. இவங்க எவ்வளவுதான் வந்து சப்போர்ட் பண்ணி பேசினாலும் பாஜக கிட்ட வராதுன்னு அவங்க சொல்லி நிக்கிறாங்க. அப்ப அதிமுக மூலம் இனிமேல் நமக்கு எந்த பலனும் இல்லைன்றதால இப்ப தாவேகா சைடு போக பாக்குறாங்க பாஜக. நீங்க போனாலும் அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க, கதவை இழுத்து சாத்தி விடுவாங்க, யாரும் உள்ள வரக்கூடாது அப்படின்வாங்க, நோ என்ட்ரி போர்டை போட்டுருவாங்க. திமுக சான்ஸே கிடையாது. இவங்க சும்மா இல்லாம அன்னில இருந்து இப்படிதான் பண்ணிருக்கிறாங்க. பாஜக ஸ்ட்ராங்கான கட்சி எல்லாம் எங்க பக்கம் வர போறாங்க சொன்னாங்களா இல்லையா? தேவையா அதெல்லாம் உங்களுக்கு? இதுல வேற சொல்றாங்க, நீங்க தனித்து நின்று திமுகவை ஜெயிக்க முடியாது, நாங்களும் தனித்து நின்று திமுகவை ஜெயிக்க முடியாது, பெரிய கூட்டணி அமைக்க வேண்டும், தம்பி விஜய் இங்க வர வேண்டும். ஆனா இன்னொரு விஷயமும், காங்கிரஸ் கூட்டணியில இருக்கும் போதே பாஜக இன்னமும் வந்து தாவேக்காவோட ஆதரவு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய என்ன பண்றது? இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வச்சு கட்சியை வளர்க்கணும்னா எங்க இருந்து வளர்க்கறது? இப்படித்தான் போவோம் கட்சி. விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 15 நாள் கிட்ட ஆயிடுச்சு. இந்த 15 நாள்ல பல திட்டங்கள் அமல்படுத்தியிருக்காரு. பல திட்டங்கள் அமல்படுத்தியும் அதுல பல விமர்சனங்களும் அவர் மேல வந்திருக்கு. இதற்கிடையில முக்கியமா பார்க்கக்கூடியதா பார்த்தோம்னா, அந்த சட்டம் ஒழுங்கு பத்தியான அந்த சர்ச்சைன்றது தொடர்ந்துட்டே இருக்கு. ஏன் இந்த சட்டம் ஒழுங்கு இன்னும் சீர் செய்யல? இது வந்து ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியிலும் இதை வச்சுதானே தாவேகாவினர் கருத்துக்களை முன் வச்சுங்க, விமர்சனங்கள் வச்சுங்க. ஆனா இப்பயும் அது தொடருதே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதை வந்து என்னால ஏத்துக்க முடியாது. ஏன்னா சட்டம் ஒழுங்கு அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லப்போனா ஒரு வருஷம் கூட நான் ரொம்ப டூ ஷார்ட்னு தான் சொல்றேன். 2 வருஷம் 3 வருஷம், அதனால மினிமம் 1 இயர் இதை நீங்க அக்செப்ட் பண்ணித்தான் ஆகணும். முதல்ல இந்த சட்டம் ஒழுங்கு, காவல்துறை வந்து சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்க வேண்டும். சுதந்திரமாக செயல்பட அப்படின்னா 2 இடத்துல இருந்து ப்ரெஷர் வரும். ஒன்று வந்து கேஸை சீக்கிரம் முடிக்கணும், இந்த மாதிரியான ப்ரெஷர். இது வந்து உயர் அதிகாரிகள் கிட்ட இருந்தும் வரலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து சோசியல் மீடியால ஆளுக்கு கேள்வி கேட்டுக்கிறாங்க அப்படின் போது இங்க ஒரு கொலை நடத்துறோம், என்ன பண்ணீங்க, இன்னும் வந்து பிடிக்கல, என்ன பண்ணீங்க, என்ன ப்ராக்ரஸ், என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு பிரேக்கிங் நியூஸ் மாதிரி நிமிஷத்துக்கு நிமிஷம் ஏதாவது அப்டேட் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. ஸோ அது ஒரு ப்ரெஷர் இருக்கும். அதனால மேல் இடத்துல இருந்து சீக்கிரம் முடிங்க அப்படின்னு. இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது நீங்க நினைக்கிற மாதிரி இந்த முறுக்கு பிடிக்கிற மாதிரி கிடையாதுங்க. டக்கு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் போடுற மாதிரி இட் டேக்ஸ் டைம். அப்ப என்ன ஆகும், நீங்க அவசரப்பட்டு ஏதாவது பண்ண போக உண்மையான குற்றவாளியை விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு என்ன சொல்றது அன்சஸ்டைனபிள் சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸை வச்சுட்டு வேற யாரோ குற்றவாளின்னு நினைச்சிட்டு கேஸ் ஊத்திச்சுன்னா அது இன்னும் அசிங்கமா போயிடும் இல்லையா? சோ அந்த ப்ரெஷர். இன்னொன்னு அந்த ஆளுங்கட்சி கூட்டணி கட்சி அவர்களுடைய தலையீடு அப்படின்றது. இந்த 2த்தையும் நிறுத்தினாலே இது வரங்க, பத்திரிகை ஊடகங்கள் அப்படிதான் கேட்டுட்டு இருப்பாங்க. இன்வெஸ்டிகேஷன் அவங்களுக்கு தெரியும் காவல்துறைக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு. அதனால நிதானமா அவங்க பண்ணட்டும், அவசரப்படாதீங்க. போயிட்டு பண்ணு உடனே கேச முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அரையும் குறையுமா இது பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு சுதந்திரம் வேண்டும். அடுத்தது கட்சியினர் தலையீடு, அங்கேருந்து போறது நான் எங்கால முடிச்சிட்டேன் அதெல்லாம் முடியாது அப்படின்றது. இந்த 2த்தையும் நிறுத்தினாலே நல்ல ஒரு விசிபிள் ரிசல்ட் தெரியும். நான் வந்து இந்த மாதிரி 2500 தரேன், அப்புறம் விவசாய கடன் வந்து நான் முழுமையா தள்ளுபடி பண்றேன்றது. அந்த விவசாய கடனை இன்னைக்கு பாதியா பொறிச்சிருக்காரு. அதுக்கு வந்து விவசாயிகள் போராட்டம் நடத்த போறதாவும் சொல்லியிருக்காங்க. ஏன் வாக்குறுதிகளை சொன்னது ஒண்ணு செய்யறது ஒண்ணு, ஸ்டாலின் அவர்களை கேட்ட கேள்வி தொடருதே அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம். அதாவதுங்க இது ஏதோ
குலுக்கல் சீட்டு, பொங்கல் பரிசு அப்படின்ற மாதிரி அள்ளி தெளிச்சுட்டாங்க. கேட்டா இன்னைக்கு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் நிதிநிலை பத்தி அப்படின்னு. இந்த நிதிநிலை வந்து இட் வாஸ் நாட் அ க்ளோஸ்லி கார்டட் சீக்ரெட். ராணுவ ரகசியமா அது 10 லட்சம் கோடி கடன் அப்படின்றது உலகத்துக்கே தெரியும். போன பட்ஜெட்றதெல்லாம் வந்து இன்னைக்கு பப்ளிக் டொமைன்ல இருக்கு, எடுத்து பார்த்துக்கலாம் எவ்வளவு கடன் வாங்கிக்கிறாங்க, எவ்வளவு வட்டி கட்டுறாங்க. ஏன் இந்த காங்கிரஸ்ல இருக்க பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் சொல்லியிருந்தார், இதுல எத்தனை ஆயிரம் கோடி வந்து வட்டி மட்டும் கட்டுறோம், அதெல்லாம் பண்றோம், அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ப தெரிஞ்சுதானே நீங்க வந்து இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணீங்க. இப்போ அந்த விவசாய கடன் 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் அவர்களுடைய கடன் முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொன்னார். ஆனா இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு 50,000 கடன் இருந்ததுன்னு சொன்னா 50,000 தள்ளுபடி, 60,000 கடன் இருந்ததுன்னு சொன்னா 40,000 தள்ளுபடி. ஏங்க 50,000 அவருக்கு 50,000 தள்ளுபடி பண்ணிட்டீங்க. ஓகே, அந்த விவசாயி ஓகேன்னு போயிட்டார். நான் 51,000 எவ்வளோ 51,000 ரூபாய் கடன் வச்சுக்கிறேன், எனக்கு 40,000 ரூபாய் தான் தள்ளுபடி அப்படின்னா அப்ப நான் சும்மா இருப்பேனா? சரி கொடுங்க 1 லட்சம் ரூபாய், அவருக்கு எவ்வளோடானா 5,000 ரூபாய் தள்ளுபடி. முதல்ல நான் ஒரு 3 ஏக்கர் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 50,000 கடன் வாங்கி நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? 1 ஏக்கருக்கு 18,000 ரூபாய் போதுமான விவசாயம் பண்றதுக்கு? அதை விட முக்கியம், திமுக ஆட்சியில கடன் தள்ளுபடி நடந்திருக்கு, அதிமுக ஆட்சியில கடன் தள்ளுபடி நடந்திருக்கு. அப்ப திருப்பி கடன் வாங்குறாங்க, நீங்க தள்ளுபடி பண்றீங்கன்னா அப்ப அந்த கடனை நம்பியே விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க விவசாயிகள்னா அதுக்கு என்ன காரணம்? அதை யாராவது யோசிக்கிறீங்களா? இப்போ நீங்க 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினவங்க 5,000 ரூபாய் தள்ளுபடின்னு சொல்றீங்க. எவ்வளவு? வெறும் 5,000 ரூபாய் தள்ளுபடி. ஆனா மத்திய அரசாங்கம் அந்த சொந்த நிலம் வச்சிருக்க விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 6,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அது தெரியுமா? நீங்க 5,000 தான் தள்ளுபடி பண்றீங்க, மத்திய அரசாங்கம் 6,000 ரூபாய் கொடுக்குறாங்க, இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்குறாங்க. மற்ற விலையெல்லாம் மட்டும் ஏத்திட்டே போங்க அப்படின்னா அப்புறம் அந்த விவசாயி எப்படிங்க வந்து பிழைக்க முடியும்? அப்ப வேற வழி இல்லை, கடன் தான் வாங்கி ஆகணும். அப்ப இதனுடைய ரீசனை புரிஞ்சு அதை தீர்த்தா மட்டும்தானே விவசாயிகள் வாழ்க்கையில விளக்கேத்தினா மாதிரி ஆகும். அதை விட்டுட்டு நாங்க வந்தோடனே கடன் தள்ளுபடி பண்றோம், நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த விவசாயி கடன் வாங்கினே கிடக்கணும், கவர்மெண்ட்டை நம்பினே இருக்கணும். அதனால இந்த கடன் தள்ளுபடி அப்படின்றது சொல்யூஷன் கிடையாதுங்க. நோய் நாடி நோய் முதல் நாடி, அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்து தீர்த்தா மட்டும்தான் சொல்றோம். நமக்கெல்லாம் உணவு கொடுக்கிற தெய்வங்கள், அது வேன் மேல ஏறின்னு சொன்னாரு. ஆனா அந்த தெய்வங்களே தள்ளுபடியை நம்பிட்டு இருக்க நிலைமையில இருக்க யாராவது ஏதாவது யோசிச்சிங்களா? விடுங்க, இப்படி ஏதாவது அவங்க சொல்லிருக்க போறாங்க, பார்ப்போம். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசுவோம் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி. நன்றி.